ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் சொன்ன இந்த தேதியில தான் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்க போகுது. இத்தனை நாளா என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லது நடக்கலை வராகியம்மா, எனக்கு ஏதாவது ஒரு வகையிலவாது உதவி செஞ்சு நல்லதை நடத்தி கொடுங்கன்னு நீ கேட்டுக்கிட்டே இருந்ததால தான் இப்போது உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வராகியம்மா உன் வீட்டுக்கு வரப்போகிறேன். நீயே அனைத்து விஷயங்களையும் பார்த்து எனக்கு நன்றி சொல்லும் அளவுக்கு மிக மகிழ்ச்சியான சந்தோஷம் தரும் வகையில் உனக்கான விஷயங்களை நடத்தி தரப்போகிறேன். எல்லா சூழ்நிலைகளையும் சரி செஞ்சு உன்னை சுற்றி இருக்கும் கெட்ட விஷயங்களை எல்லாம் அகற்றி எல்லாமே உனக்கு நேர்மறையாக நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன நடந்ததுன்னு அனைத்தையும் அறிந்தவளாக இருக்கும் இந்த வராகியம்மா இனி நடக்க போகிற விஷயங்கள் அனைத்தையும் உனக்கு பேரும் புகழும் பெருமையும் சேரும் விதத்தில் சிறப்பாக அமைச்சு தரப்போகிறேன். யாருடைய உணர்வுகளையும் காயப்படுத்திடக்கூடாது, யார் மனசையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து வார்த்தைகளை பேசும்போது வாழ்க்கையில் மற்றவங்க கொஞ்சமும் யோசிக்காமல் நிறைய விதத்தில் உன்னை கஷ்டப்படுத்திட்டாங்கன்றத நான் பார்த்துட்டேன் செல்லமே. ஆனால் நீ வருத்தப்படாத. உன்னை தப்பாக பேசினவங்களையும் உன்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டவங்களையும் நீ மன்னிக்காத வரைக்கும் இந்த வராகியம்மா நானும் மன்னிக்க போகிறதில்ல. அவங்க போட்ட விதைய அவங்க நிச்சயமாக திரும்ப பெறுவார்கள். ஆனால் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் நல்லதையே நினச்ச என் அன்பு பிள்ளையான உனக்கு நன்மைகளை தர நான் வந்துவிட்டேன் என் செல்லமே. நீ நினச்சதெல்லாம் இப்போ உடனே நடக்கணும்னு அவசரப்படாத. கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்தீனா சரியான நேரத்தில் அனைத்தையும் சிறப்பாக நான் உனக்கு நடத்தி முடிப்பேன். இந்த வராகி அம்மா மேலே முழு நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய உனக்கு எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னுடைய ஆசீர்வாதத்தாலையும் அருளாலையும் உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்க தான் போகுது. நீ எதையும் வலுவானதாக நம்பிக்கைக்குரியதாக பலமானதாக நினச்சிக்கோ. ஏன்னா இது எல்லாமே நேர்மறையான விஷயங்கள். பலம் வலு நம்பிக்கைன்னு உன்னுடைய திறமையை அதிகப்படுத்தி கொள்ளும் விஷயங்களை மட்டுமே நீ யோசிக்கும்போது உன் வாழ்க்கை தானாகவே உயர்ந்துவிடும் அல்லவா. இதுவரைக்கும் நடக்காத விஷயங்களையும் இதுவரைக்கும் நனவாகாத விஷயங்களையும் இப்போது உனக்கு நனவாக்கி நிஜமாக்கி உன் கனவுகளையெல்லாம் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க போகிறேன். இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். என் வழிகாட்டல் படியே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க தான் போகுது. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. நீ நிம்மதியாக வாழ்வதற்கும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் ஏற்ற அனைத்து விஷயங்களையும் நல்லபடியாக நானே நடத்தி கொடுக்க போகிறேன். முழு அறிவு இல்லாமல் முழு அனுபவம் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. நீயும் உன்னை சுற்றி நடக்கும் அனைத்தையும் நல்ல அனுபவ பாடமாக எடுத்துக்கிட்டு அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் அதிகப்படுத்திக்கோ. நீ பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கை பொக்கிஷமாக மாறுவதை உன்னால் உணர முடியுமென்னு செல்லமே. உனக்கு பிரியமானவங்களும் உனக்கு பிடிச்சவங்களும் ஒருபோதும் உன்னை காயப்படுத்த மாட்டாங்கன்னு மட்டும் நீ நம்பாதே. சில சமயங்களில் எதிரியை விட நீ நேசித்தவங்க தான் உன்னை மிக மோசமாக காயப்படுத்துவார்கள், கஷ்டப்படுத்துவார்கள். அப்படி நீ நல்லவங்க நம்புனவங்க உன்னை கஷ்டப்படுத்தும் போதோ காயப்படுத்தும் போதோ அதை நினச்சி நீ வருத்தம் அடைய வேண்டாமேன்னு செல்லமே. எல்லாவற்றையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. என்ன நடந்தாலும் எல்லாமே சரியாயிரும். இதுவும் கடந்து போகும். இதை தாண்டி நம்ம வாழ்க்கையை நம்ம ஜெயிச்சு வாழுவோன்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள்ளே இருக்கும்படி பார்த்துக்கோ. இந்த உலகில் எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்து போன உனக்கு இப்போது யாரையும் நம்பவே கூடாதுன்ற அளவுக்கு யோசனை இருக்கிறது எனக்கு தெரியும். நீ நேசித்த மனிதர்கள் உன்னை காயப்படுத்தியதும் நீ நம்பிய மனிதர்கள் உனக்கு துரோகம் செய்வதையும் பார்த்த இந்த வராகி அம்மா இப்போ உனக்கு என்ன அனுபவத்தை கொடுக்க போறேன் தெரியுமா? இனிமே நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்க வேணாம். உன்னை நிபந்தனையின்றி நேசிக்கக்கூடிய உன்னிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிக்கக்கூடிய இந்த வராகி அம்மாவை மட்டும் நீ முழுசா நம்பினா போதும். உனக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்படி நானே செஞ்சு தருவேன். உன் வாழ்க்கையில் இப்போ நான் செய்ய போகிற விஷயங்கள் மூலமாக நீ நிச்சயமாக ஜெயித்து நிற்பாயேன்னு செல்லமே. உன்னுடைய நல்ல செயல்களின் காரணமாக உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க போகிற. உனக்கான ஒரு புது தொடக்கத்தை
நானே உருவாக்கப் போகிறேன் என் செல்லமே. இனி எல்லா நாளும் உனக்கான நாளாக இருக்க போகுது. இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இப்போது அது எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து உன் எதிர்காலம் மிக சிறப்பாக ஜொலிப்பாக வளமானதாக இருக்க போகுது. உன் எதிர்காலத்தை மாற்றுறதுங்கிறது உன் கைகளில் தானே இருக்கு. எப்போதும் நல்ல கர்மங்களையும் நல்ல காரியங்களையும் நீ செய்யும்போது உன் எதிர்காலம் தானாகவே உன் கைகளுக்குள்ள உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். நான் உனக்கு காட்டும் பாதையை மட்டும் நீ சரியாக புரிஞ்சுக்கோ. நீ எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறாயோ அந்த பாதையிலேயே உனக்கு வெற்றியை தர இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். நீ வலுவான தைரியமுள்ள பிள்ளையாக உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்கணும்னு நினைக்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உனக்கு துணையாக இருந்து பாதுகாத்து விரைவில் எல்லாமே சரியாகும்படியும் சந்தோஷம் உனக்கு கிடைக்கும்படியும் நான் செய்ய போறேன் என் செல்லமே. இதனால் வரைக்கும் நீ சந்தித்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போது உன்னை விட்டு விலகி போய் உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. மகிழ்ச்சிங்கிறது ஒரு மலையை போலத்தான். மழை பொழியும் போது நல்லா மழை பெஞ்சிரும். பெய்யாத போது அங்கே தண்ணியும் இருக்காது, மழையும் இருக்காது, ஈரப்பதமும் இருக்காது. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நல்லதோ கெட்டதோ நடக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் தயாராக இருந்தீன்னா வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிச்சயமாக வரும். அதை விட்டுட்டு நடப்பதை எதிர்கொள்ளவும் முடியாமல் ஏற்றுக்கவும் முடியாமல் இது ஏன் இப்படி நடக்குது, அதையே அப்படி செஞ்சேன்னு கூட இருக்கவங்கக்கிட்ட நீ சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீன்னா வாழ்க்கை நிம்மதி நிறைஞ்சதாக இருக்காது என் செல்லவே. இப்போ உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நீ நினச்சினா இந்த வாழ்க்கையும் அதில் இருக்கும் மனிதர்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள தயாராகு. உன் பாதை என்னன்னு உனக்கு தெரியாது, ஆனால் இந்த வராகி அம்மா எனக்கு நல்லா தெரியும். நீ போகும் பாதையை சீர் செஞ்சு சரி செஞ்சு சமன்படுத்தி உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க தான் உன்னை தேடி வந்திருக்கேன். என்னை நம்பக்கூடிய உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்க போகுது. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேண்டாம் என்று சொல்லவே. இப்போதே உன்னை சுற்றி இருக்கும் தேவையற்ற நச்சு விஷயங்களை எல்லாம் மாற்றி உனக்கான நல்லதை நடத்தி தருவேன். சரியான நேரத்தில் எல்லாத்தையும் சரியான முறையில் உன் கைகளை ஒப்படைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உனக்கு சாதகமாக அனைத்தையும் வெற்றிகரமாக நானே முடிச்சு கொடுக்கிறேன் என்று சொல்லவே. இனி எந்த விதத்திலும் நீ கவலை கொள்ளாத அளவுக்கு கஷ்டப்படாத அளவுக்கு உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன். உன் குடும்பத்தை பற்றின கவலையே இனி உனக்கு வேண்டாம் என்று சொல்லவே. உன்னையும் உன் குடும்பத்தையும் எந்த தீங்கும் நெருக்காமல் நான் பார்த்துக்கிறேன்னு இப்போதே உனக்கு உறுதி அளிக்கிறேன். எப்போவுமே எல்லார்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இரு. எந்த விஷயத்தையும் பேசுறதுக்கு முன்னால் யோசிக்காமல் பேசிட்டு ஐயோ தப்பாக சொல்லிட்டோமே, தேவையில்லாமல் பேசிட்டோமேன்னு யோசித்து வருத்தப்படுறத முதல்ல மாற்றிக்கோ என் செல்லமே. எல்லாருக்கும் எல்லா அறிவுரையும் சொல்கிற, நல்லதெல்லாம் செய்கிற, ஆனால் உன் வாழ்க்கையில் நீயே உன் தலைமையில் பிரச்சனைகளை இழுத்து போட்டு கொள்ளாதே. உன்னை சுற்றி இருக்கவங்க எப்படிப்பட்டவங்க யார் என்னன்னு உனக்கு முழுவதுமாக தெரியாது என் செல்லமே. யாரிடமும் எப்போதும் அதிகமாக பேச்சு வச்சுக்காம அன்போ பாசமோ பேச்சோ நம்பிக்கையோ எல்லாமே ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. நான் உன் கூட உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படவே கூடாது. உன்னுடைய எல்லா தீய எண்ணங்களையும் எதிர்மறை உணர்ச்சிகளையும் எரிச்சிட்டு உனக்கு பெருமையையும் பொறுமையையும் சந்தோஷத்தையும் இந்த வராகியம்மா நான் கொடுக்க போகிறேன். உன் விதி எப்படி எழுதப்பட்டிருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் உன் கைகளில் மீட்டெடுத்து ஒப்படைப்பேன். நீ எதை ஆசைப்படுறியோ அது அனைத்தையும் கண்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன் என்று சொல்லவே. எப்போவுமே உன் வாழ்க்கை ஏன் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ. ஒருபோதும் நீ எதுக்காகவும் சோர்ந்து போவதோ சோகமாக இருப்பதோ வேண்டாம். கண்டிப்பாக நீ ஜெயிக்க தான் போகிற. நீ கற்பனை செஞ்சு வச்சிருக்க அத்தனை விஷயங்களிலும் நான் உனக்கு வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ யார் மீதும் எதுக்காகவும் கோபப்படாத. நீ எதிர்பார்த்த அனைத்தையும் நிறைவேற்றி உன் தேவைகளையெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் என இப்போதே உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் தயாராக இருக்கும்போது நீ என்னை சரணடைந்தனுமே தவிர அதை இதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது.
உன் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் மாறினாலும் நீ மாற்றத்தை பற்றி யோசிக்காமல் நடந்த பழைய விஷயங்களையே யோசிக்கிறாய். முதல்ல இந்த வராகி அம்மாவின் நிழலுக்கு கீழே வா. உன் கைகளை இறுக்கமாக பிடிச்சு உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். எல்லா வேலைகளிலும் உனக்கு பேரும் புகழும் வெற்றியும் கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. நான் உன்னை நெருங்கி வருவதால் தான் உனக்கான சோதனை காலம் அதிகமாக இருக்குது, பிரச்சனைகளும் அதிகமாக இருக்குது. நான் உன்னை நெருங்கி வர வர பிரச்சனைகள் பயங்கரமாக மாறி முற்றி போய் அது முடிவுக்கும் வந்துவிடும் என் செல்லமே. இப்போது நான் உனக்கு அத்தனையும் சரி செஞ்சு சந்தோஷத்தை தரும் விதத்தில் ஆசீர்வாதங்களை கொடுத்து அழகான வாழ்க்கையை முன்னேற்றமாக வாழ வைக்க போகிறேன். நீ வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழ்வதற்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் என் செல்லமே. உன் வீட்டில் உள்ளவங்களும் நல்லவங்களாக இருக்காங்க. உன் குடும்பத்துக்காக கடுமையாக உழைக்கிறாங்க. குடும்பம் குழந்தையை நேசிக்கக்கூடிய அந்த நல்ல மனிதர் உன்னையும் புரிஞ்சுக்கிட்டு உன்னுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவங்களாக இருக்க போகிறாங்க. நீ எப்போதும் நான் உனக்கு துணையாக இருப்பேன், ஆதரவாக இருப்பேன்ற விஷயத்தை மட்டும் மறந்துவிட வேண்டாம் என் செல்லமே. என் மேலே நீ எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கியோ அந்த அளவுக்கு நான் உனக்கு துணையாக உன் கூடவே இருந்து இந்த பிறவியிலேயே நீ ஜெயிக்கும்படியும் சந்தோஷமாக வாழும்படியும் செஞ்சு காட்டுவேன். கண்டிப்பாக நீ என்னை நேசிப்பதை விட நான் உன்னை அதிகமாகவே நேசிக்கிறேங்கிறத நீ புரிஞ்சுக்குவ. கூடிய சீக்கிரம் உன் கனவை எல்லாம் நனவாக்கி உனக்கான நல்லதையும் நானே நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. ஒரு விஷயம் உனக்கு கவலையை கொடுக்குது, பிரச்சனையை கொடுக்குதுன்னா அதை தாண்டி நான் உனக்கு வெற்றியை கொடுக்க போகிறேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. தேவையில்லாத விஷயங்களில் ஒருபோதும் கவனம் செலுத்தாதே. தேவையான விஷயங்களை மட்டும் செய்ய, அளவான வார்த்தைகளை மட்டுமே பேசு. உனக்கு எது நடக்கணும், என்ன செய்யணும்னு அனைத்தையும் சிறப்பாக செய்து தர நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருத்தப்பட வேணாம். உன் வாழ்க்கையில் அனைத்தையும் வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுக்க வேண்டிய பொறுப்புகளை நான் ஏற்றுக்கிறேன் என் செல்லமே. நீ எப்போதும் அமைதியாரு. எது நடந்தாலும் பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை. உன் முழு இதயத்தையும் பக்தியையும் கண்ணீரையும் எனக்கு கொடுத்த உனக்கு கண்டிப்பாக வெற்றிகளை நான் கொடுத்தே தீருவேன். இப்போதான் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கான காலகட்டம் வந்திருக்கு. இருண்ட நாட்களையும் கஷ்டப்பட்ட நாட்களையும் கடந்து வந்து வெளிச்சமான மகிழ்ச்சியான சந்தோஷமான நாட்களை எதிர்கொள்ள நீ தயாராயிக்கோ என் செல்லமே. ஓம் வராகி போற்றி.